பாவம் நிவேதா. எப்படி ஆண்டி உன கலாச்சாங்க பத்தியா? பாவம். ஹாய் சந்தோஷ், எப்படி இருக்க? என்ன ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிற? நீங்க யாரு? டேய் சந்தோஷ், என்னடா இப்படி கேக்குற? அவங்க என் ஃப்ரெண்ட் பல்லவி. நீங்க சொல்லுங்க, எங்க அம்மாவுக்கு ஃப்ரெண்ட் மட்டும் தானா? டேய் சந்தோஷ், என்னடா அத சொல்ல சொல்ல மரியாதை எல்லாம் பேசிட்டு இருக்க? நீங்க சும்மா இருங்கம்மா, சும்மா இருங்க. உனக்கு ஒண்ணும் தெரியாது, ஆனா இவங்களுக்கு எல்லாமே தெரியும். தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நடிக்கிறாங்க. சந்தோஷ், உனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. அதான் சம்மதம் இல்லாம ஏதேதோ பேசிட்டு இருக்க. நிவேதா தள்ளு. ஏய் நீ முதல்ல உள்ள வா. ஏய் நீ போடி முதல்ல. மஞ்சு, டேய் சந்தோஷ். ஐயோ அனு, என்ன அனு இது? வேண்டாம் அனு. ஏன் சந்தோஷ், உனக்கு என் மேல என்ன கோவம்? அத உனக்கு தெரியுமே, தெரியாத மாதிரி கேக்குற. உனக்கு ஒழுங்கு மரியாதையா சொல்றேன், இனிமே இந்த வீட்டு பக்கமே வந்துடாத. பல்லவி, ஏய் சந்தோஷ், வேண்டாமா? ஏன்டா அப்படி பண்ற? அம்மா ப்ளீஸ், எனக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கு. அம்மா நீ அடிக்காதம்மா, அப்பா நான் சொல்லிட்டேன். என்னடா ஆச்சு? விடுமா. ஏன்டா ஏன் இப்படி பண்ற? ஏன் இப்படி புத்தி சரியில்லாத மாதிரி நடந்துக்கற? ஏன்டா இந்த வீட்டை நிம்மதியா கெடுக்கற? பிரச்சனை மேல பிரச்சனை பண்ணிட்டே இருக்க. உன்ன மாதிரி ஒரு புள்ளைய தேவையில்லடா. டாடி வரட்டுமா? வாங்க பல்லவி, வாங்க ருக்கு. வாங்க. அம்மா வேண்டாம்மா. ஏன் இப்படி வர? வாங்க. ஏன்டா அப்படி இருக்க? ஏன்டா நிறுத்தணும்? அக்கா, இவன் பல்லவி என்னன்னு பேச்சு பேசினான் தெரியுமா? தயவு செஞ்சு யாரும் என்ன தடுக்காதீங்க. நான் இன்னைக்கு இவனை அடிச்சே கொன்னுடுறேன். சொன்னா கேளு. ஏன்டா ஏன் இப்படி அனு, இருக்க? விடு. அவன் பல்லவிய மரியாதை இல்லாம பேசுனது தப்புதான். ஆனா அதுக்காக அவன் அடிச்சா அவன் செஞ்ச தப்ப உணர மாட்டான். ஏய் சந்தோஷ், பல்லவி கிட்ட மன்னிப்பு கேளு. முடியாது பெரியமா. சந்தோஷ், நான் சொல்றேன்ல, மன்னிப்பு கேளு. யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன் பெரியமா. சந்தோஷ், மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? என்னையே எதிர்த்து பேசுற, அப்படியே அரைஞ்சேன்னா? சும்மா நிறுத்துங்க பெரியமா. என்ன அடிக்கிறதுக்கு நீங்க யாரு? என்னால யாருக்கும் எந்த பிரச்சனையும் வேண்டாம். நான் வரேன். பல்லவி, சந்தோஷ் போடா. விடுமா. நீ விடுமா. கடவுளே, என் பொண்ணு வாழ்க்கை மட்டும் இல்ல, எல்லார் வாழ்க்கையும் நல்லா இருக்கணும். அனு பல்லவி 2 பேர் குடும்பமும் கூடி சீக்கிரம் ஒண்ணு சேரணும். காயத்ரி, வரேங்க.
என்னங்க சீக்கிரமாவே ஆபீஸ் கிளம்பிட்டீங்களா? ஆமா, இன்னைக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் ஒண்ணு இருக்கு. ஓ. டேய், நீ எங்கேயாவது அர்ஜென்ட்டா வெளியே போகணுமாடா? ஏமா நீ எங்கேயாவது வெளியில போகணுமா? கோமதி அம்மா வீட்டு வரைக்கும் போயிட்டு வரலாம்னு நினைச்சேன். அப்படியா? இப்ப ஸ்ரீநிதியை அழைச்சிட்டு போயேன். அவளும் பாலு மீனாட்சியை பார்த்த மாதிரி இருக்கும். இல்லங்க, நான் ஸ்ரீநிதி கல்யாண விஷயமா தான் கோமதி அம்மா கிட்ட பேசிட்டு வரலான்னு பார்த்தேன். ஓஹோ. கல்யாண விஷயமா? அதை கார்த்தியும் ஸ்ரீநிதியும் பேசி தான் டிசைட் பண்ணணும். இவங்க எதுக்கு? இல்லடா, இந்த விஷயத்துல நாம தான் பொறுப்பா இருந்து இந்த கல்யாணத்தை நல்லபடியா முடிக்கணும். சரி, இதுல கோமதி அம்மா என்ன பண்ண முடியும்? அனு, பல்லவி இந்த 2 குடும்பத்தையும் ஒண்ணு சேர்க்கறதுக்கு கோமதி அம்மாவால மட்டும்தாங்க முடியும். என்னவா பேசுற நீ? அவங்களே ராஜாராம் அக்கில் மேல இருக்கிற கோபத்தினால தனியா இருக்காங்க. இந்த நிலைமையில ஸ்ரீநிதி கல்யாணத்துக்காக அவங்க எப்படி அனு பல்லவி குடும்பத்தை சேர்த்து வைப்பாங்க? டேய், நம்ம ஸ்ரீநிதி கார்த்திக் கல்யாணம் மட்டுமாடா, நிவேதா, ஆதித்யா, ஸ்ருதி இவங்க கல்யாணம் எல்லாம் பெண்டிங்ல இருக்குல்ல. இத போய் கோமதி அம்மா கிட்ட பேசுவோம். நிச்சயமா பேர குழந்தைங்களுக்கு ஒரு நல்லது நடக்கணுமேனு அவங்க போய் 2 குடும்பத்திலயும் பேசுவாங்கடா. இல்லம்மா, நிச்சயமா அவங்க முயற்சி பண்ண மாட்டாங்க. இது விஷயமா நானும் கார்த்தியும் ஏற்கனவே பாட்டிக்கிட்ட பேசிட்டோம். என்ன சொல்ற ஸ்ரீநிதி? அம்மா, அனு ஆண்டிக்கு உண்மை தெரிஞ்சா அவங்க உயிரையே விட்டுருவாங்க அப்படின்னு பாட்டி பயமுறுத்துறாங்க. பின்ன யார் போய் சொல்லுவாங்க? அனுவுக்கும் பல்லவிக்கும் எப்படித்தான் உண்மையை சொல்றது? யாராவது ஒருத்தர் சொல்லிதானே ஆகணும். அது சரி, அனு ஆண்டிக்கு உண்மை தெரிஞ்சா அவங்க உயிரையே விட்டுருவாங்க அப்படின்லாம் பாட்டி பயமுறுத்துனா அவர் யார் உண்மையை சொல்லுவாங்க? இப்படி பயந்துகிட்டே இருந்தா 2 குடும்பங்களையும் நடக்க வேண்டிய கல்யாணம் எல்லாம் எப்ப நடக்கிறது, எப்படிதான் நடக்கிறது? ஆமா ஸ்ரீநிதி, அம்மா சொல்றது கரெக்ட் தான். என்னைக்காவது ராஜாராம் அங்கிளோட விஷயம் வெளியே தெரியுதா போகுது. அது இப்பவே சொல்லி புரிய வச்சா என்ன? அண்ணா, நான் இந்த வீட்டுக்கு வாழ போறவன். நல்லது நடந்தா சந்தோஷம். ஆனா கெட்டதா ஏதாவது நடந்துடுச்சுன்னா அப்புறம் நம்ம எல்லாருக்குமே வருத்தம். நான் சொல்றத கேளுங்க. இந்த விஷயத்த நாம எடுத்து சொல்றதை விட ருக்கு ஆண்டி கிட்ட பேச சொல்லலாம். ஏன்னா அவங்களும் இந்த 2 குடும்பமும் ஒண்ணு சேரணும்னு முயற்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க. இன்ஃபேக்ட் நிவேதா மேரேஜ் தள்ளி போறதுக்கு காரணமே இந்த பிரச்சனை தான். அவங்க தான் 6 மாசம் டைம் கேட்டிருக்காங்கல்ல. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருந்ததா பாப்போமே. ஸ்ரீநிதி சொல்றது கரெக்ட் தான். இந்த விஷயத்துல நம்மளை விட ராஜாராமனுக்கு கண்டிப்பா அக்கறை இருக்கும். அவரும் ஏதாவது பிளான் பண்ணி வச்சிருப்பாரு. என்ன சொல்ற காயத்ரி? நீங்க 3 பேர் இவ்வளவு சொல்லும்போது நான் என்னங்க சொல்ல போறேன்? சீக்கிரமா ஸ்ரீநிதிக்கும் கார்த்திக் கல்யாணம் ஆனா ஒரு பேர குழந்தை பெத்து கொடுப்பாங்க, கொஞ்சிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கலாம்னு நான் ஆசைப்பட்டேன். அவளுக்கு வெக்கம் கூட வருது பாருங்க. பல்லவி, என்னம்மா கடைக்கு போயிட்டு வெறும் கையோட வந்திருக்க? காய்கறி எல்லாம் வண்டியில இருக்குமா? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? என்னம்மா கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு? நான் ஷாப்பிங் போயிருந்தேன்ல, அங்க அனுவும் வந்திருந்தாங்க. என்னை வீட்டுக்கு கூப்பிட்டாங்க. நானும் போனேன். அங்க சந்தோஷ் இருந்தான். என்னை பார்த்த உடனே, உங்களை எனக்கு பார்க்க பிடிக்கல, இனிமே வீட்டு பக்கமே வராதீங்கன்னு சொல்லிட்டான். எனக்கு ரொம்ப அவமானமா போயிடுச்சுமா. அனுவோட முகத்துக்காக பார்த்தேன், இல்லன்னு நானே அரைஞ்சிருப்பேன். ஆனா சந்தோஷ் எதுக்காக இப்படி நடந்துக்கிட்டான்னு எனக்கு இன்னும் புரியல. அம்மா, என் மேல ஒரு கோபத்துலதான் சந்தோஷ் உங்களை அப்படி பேசிருப்பான்னு நினைக்கிறேன். உனக்கும் சந்தோஷ்க்கும் என்ன தகராறு? அவன் எதுக்கு உன் மேல கோவப்படணும்? எங்க அப்பா உங்க அம்மாவை வச்சிருக்காரா? என்ன கார்த்தி, என்னன்னு சொல்லு. ஒரு நாள்மா சந்தோஷ் குடிச்சதை நான் கேட்டேன், அது அவனுக்கு பிடிக்கல. நீ எதுக்கு அதெல்லாம் கேட்டுட்டு இருக்க? நீ பார்த்தத அனு கிட்ட சொல்லிட்டு உன் வேலையை பார்க்க வேண்டியதானே? அந்த பொறுக்கி பையன் எக்கேடு கெட்டு போனா நமக்கு என்ன? ச்சே, பெரியவங்கன்னு கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பேசுறான். பல்லவி, விடுமா.
கார்த்தி, நீ கார்ல இருக்க காய்கறில கொண்டு வா போ. சரி பாட்டி. நீ கூட போய் எடுத்துட்டு வா போ. பல்லவி, நீ இப்ப ரெஸ்ட் எடு. போமா. இந்தா. அண்ணா, அம்மா ரொம்ப பாவம்ண்ண. எதுக்கு அவங்ககிட்ட உண்மையை மறைக்கணும்? இங்க பாரு பிரியா, உண்மை தெரிஞ்ச சந்தோஷ் நம்ம குடும்பத்தை ஏத்துக்க விரும்பல. அதோட ரியாக்ஷன் தான் அம்மாவை இப்படி கோவப்பட்டு பேசியிருக்கான். ஆமா பிரியா, கார்த்திக் தம் மேல பழைய போட்டுக்கிட்டு தான் சரி. நீ அவசரப்பட்டு இந்த விஷயத்த அம்மா கிட்ட சொல்லிடாத, சரியா? அப்ப அம்மா கிட்டயும் அனு ஆண்டி கிட்டயும் எப்பதான் உண்மையா சொல்ல போறீங்க? இத பாரு, முதல்ல சந்தோஷ் மனசு மாறட்டும். அதுக்கப்புறம் நம்ம குடும்பத்தை ஏத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் அணுவோட பிள்ளைகள் எல்லாரும் நம்மள புரிஞ்சுக்கணும். அது வரைக்கும் நாம எல்லாரும் கொஞ்சம் பொறுமையாதாம இருக்கணும். நீ உள்ள போ. கார்த்திக், உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குப்பா. இவ்வளவு பெரிய பிரச்சனை எப்படி தீரப்போகுதுன்னு நான் நினைச்சு பயந்துகிட்டே இருந்தேன். இந்த பிரச்சனை எல்லாத்தையும் நீ சீக்கிரமா தீர்த்து வச்சிடுடா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உள்ளவா. சந்தோஷ் ஏன் இப்படி நடந்துக்கிறான்? ஏன் இப்படி பேசுறான்? என்னால நம்பவே முடியல. என்னைக்கு இந்த ட்ரிங்க்ஸ் பண்ற பழக்கம் வந்துச்சோ அன்னில இருந்து இப்படிதான் பெரியமா பண்றான். இல்ல மஞ்சு, இப்போ அவன் ட்ரிங்க்ஸ் எடுத்த மாதிரி தெரியல. யார் கண்டது? இப்ப கூட அவன் குடிச்சிட்டு வந்திருந்தாலும் குடிச்சிட்டு வந்திருக்கலாம். இப்பதான் நேரம் காலையில இல்லாம குடிக்க ஆரம்பிச்சிட்டானே. அவன் குடிக்கட்டும், குட்டிச்சவரா போகட்டும். ஆனா அவன் பல்லவி கிட்ட அப்படியே பேசினத என்னால தாங்கிக்கவே முடியல. ஏனு, இதுக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்தவங்க யாருக்கிட்டையாவது சந்தோஷ் எப்படி நடந்திருக்கானா? முதல்ல கார்த்திக் கிட்ட எப்படி நடந்துக்கிட்டான், இப்போ பல்லவி கிட்ட. ஆனா இப்ப கொஞ்ச நாளா தான் அவன் குடிக்கவே ஆரம்பிச்சிருக்கான். அவன் குடிக்கட்டும், எங்க எல்லாரையும் என்ன வேணா பேசட்டும், அடிக்கட்டும், அதெல்லாம் எங்க வீட்டோட போயிடும். ஆனா இப்படி வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட நான் இதுக்கப்புறம் எப்படி பல்லவி முஜில முழிப்பேன்? அனு ப்ளீஸ், குழந்தை மாதிரி இப்படி அழாத. நீ அழுது புலம்புறதுனால எந்த ஒரு ப்ராப்ளமும் சால்வ் ஆக போறது இல்ல. அக்கா, ஏங்கா என் குடும்பத்துக்கு மட்டும் இப்படி ஒரு சோதனை? நாங்க யாருக்கு என்ன பாவம் செஞ்சோம்? ஒண்ணு மாத்தி ஒண்ணு ஏதோ ஒண்ணு நடந்துகிட்டே இருக்கு. சந்தோஷ் ஏன் இப்படி நடந்துகிட்டான்? அதுக்கு என்ன காரணம்? இந்த சிக்கலுக்கு முடிச்சே அதுதான். அதை அவுத்துட்டா எல்லாம் சரியாயிடும். இதுக்கு என்ன பெருசா காரணம் இருந்துற போது குடிக்கிறவங்களுக்கு எல்லாம்? இல்லடி, அவன் குடிச்சிருந்தான்னா பல்லவி மட்டும் இல்ல அக்கா தானையும் திட்டியே அமைச்சிருக்கணும். ஆனா அவன் அப்படி பண்ணல. கார்த்தியோட சண்டை போட்டதுதான் இதுக்கெல்லாம் காரணமா இருக்கும். பல்லவி மேல அவனுக்கு ஏதோ கோவம் இருக்கு, வெறுப்பு இருக்கு. அதான் இந்த வீட்டு பக்கமே வராதுன்னு சொல்லிட்டான். என்ன சொல்றானோ, அவன் பல்லவிய பார்த்து பேசினது கூட இல்லையே, அப்புறம் எப்படி கோவமும் வெறுப்பும் இருக்க முடியும்? அக்கா உனக்கு தெரியலன்னு சொல்லு, இல்லன்னு சொல்லாத. நீ கவலைப்படாத அனு. சந்தோஷ் நான் தனியா மீட் பண்ணி பேசி காரணத்தை கண்டுபிடிக்கிறேன். அடிச்சவன் கிட்ட போய் ஏண்டா அடிச்சேன்னு காரணத்தை கேட்கறத விட அடிப்பட்டவங்க கிட்ட போய் முதல்ல மன்னிப்பு கேட்கணும். நான் உடனே போய் பல்லவிய பாக்குறேன். அனு ப்ளீஸ், நீ அதெல்லாம் எதுவும் செய்ய தேவையில்லை. நானே பல்லவிய போய் பார்த்து பேசிட்டு வரேன். நீ கவலைப்படாம இரு.